தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை நடத்துவதற்கு ஆயத்தமாகும் தேர்தல் ஆணையம். இந்த மாத இறுதியில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தமிழகம் வரவுள்ளதாக அறிவிப்பு. தமிழகத்தில் வருகிற 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை. சட்டப்பேரவை தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வதுடன் அரசியல் கட்சிகளுடன் ஆலோசிக்க திட்டம். மார்ச் 1ஆம் தேதி மதுரையிலும் மார்ச் 7ஆம் தேதி வேலூரிலும் நடைபெறும் என்டிஏ பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பிரதமர் மோடி. பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க மீண்டும் மார்ச் 11ஆம் தேதி திருச்சி வருவதாக தகவல். வரும் 20ஆம் தேதி முதல் திமுக விருப்ப மனு விநியோகம். பொது தொகுதியில் போட்டியிட 25,000 ரூபாய், தனித்தொகுதி மற்றும் மகளிருக்கு 15,000 ரூபாய் என்று அறிவிப்பு. தமிழ்நாடு புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விரும்புவோருக்கு விருப்ப மனு விநியோகம். மார்ச் 2ஆம் தேதி வரை விருப்ப மனு விநியோகிக்கப்படும் என்று திமுக தலைமை அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் 1000 ரூபாய் கட்டி விண்ணப்பங்களை பெற்று நிரப்பித் தரும்போது முழு கட்டணத்தையும் செலுத்த வேண்டும். விண்ணப்பித்த பிறகு கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டால் கட்டணம் திருப்பித் தரப்படும் என்றும் திமுக தலைமை அறிவிப்பு. மத்திய மாநில அரசின் உறவு குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழுவின் அறிக்கை சட்டமன்றத்தில் தாக்கல். அறிக்கை மத்திய அரசிற்கு அனுப்பி வைக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவிப்பு. மாநில அரசுகளை மத்திய அரசு ஒருபோதும் மதிப்பதில்லை என்று சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பதை முழுமுதல் கொள்கையாக திமுக ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் பேச்சு. அனைத்து அதிகாரங்களையும் தன் வசம் வைத்துள்ள ஒன்றிய அரசு அவற்றை எதேச்சதிகார மனப்பான்மையோடு பயன்படுத்துவதோடு மாநில அரசுகளையும் மதிப்பதில்லை. எல்லாவற்றுக்கும் மாநில அரசுகள் ஒன்றிய அரசின் தயவை எதிர்பார்த்து காத்து கிடக்கின்றன. இன்னும் எத்தனை காலத்துக்குத்தான் அவர்கள் கொடுக்கும் இடத்தில் நாம் வாங்கும் இடத்தில் இருப்பது? இந்த நிலை மாற வேண்டும். நிதி உரிமைக்காக இன்னமும் போராட வேண்டிய நிலைதான் உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆதங்கம். அனைத்து அதிகாரங்களையும் வைத்துக் கொண்டு மத்திய அரசு எதேச்சதிகாரமாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு. இருக்கின்ற அதிகாரத்தை வைத்துக் கொண்டுதான் சமூக நிதியில், கல்வியில், சுகாதாரத்தில், பொருளாதாரத்தில், உட்கட்டமைப்பு வசதிகளில் முன்னேறி வருகிறோம். நிதி உரிமை உள்ளிட்ட பல கோரிக்கைகளுக்கு நாம் இன்னமும் கடுமையாக போராட வேண்டிய சூழல்தான் உள்ளது. எனவே எல்லா அதிகாரமும் கொண்டவைகளாக மாநில அரசுகளை மாற்றும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர முயற்சிக்கும் சட்ட முன்னெடுப்புகளை நாம் தொடங்கக்கூடிய நாள் தான் இன்றைய நாள். %7.5 இடஒதுக்கீட்டிற்கு திமுக சொந்தம் கொண்டாட முயற்சிப்பதா என்று சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் ஆவேசத்துடன் கேள்வி. யாரும் கேட்காமல் மருத்துவ படிப்பில் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்ததாகவும் திமுக போராடியதாக ஆதாரத்தை காட்ட முடியுமா எனவும் சவால். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தொடங்கி வைத்த பட்டினப்பாக்கம் அம்மா உணவகம் மூடப்பட்டு இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் பேச்சு. பட்டினப்பாக்கத்தில் உள்ள 2 அம்மா உணவகங்களும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அமைச்சர் KN நேரு சட்டப்பேரவையில் விளக்கம். பிப்ரவரி 23ஆம் தேதி முதல் மார்ச் 8ஆம் தேதி வரை வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற பெயரில் திமுக மகளிர் அணி பரப்புரை. மகளிர் உரிமை தொகையை தொடர்ந்து பெறுவதற்கு திமுக ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும் என்று பிரச்சாரம் செய்ய திட்டம். உலகம் போகும் வேகத்திற்கு ஒருமுறை வெற்றி பெற்றால் போதாது, ஒவ்வொரு முறையும் வெற்றி பெற வேண்டும். சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு 5 ஆண்டு கால விளையாட்டு சாதனை கொண்டாட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. விளையாட்டு வீரர்கள் ஒவ்வொருவரும் உங்க ஃபீல்ட்ல மெடல் அடிக்கணும். இன்னைக்கு உலகம் போற வேகத்துக்கு ஒரு முறை மட்டும் வின் பண்ணா போதாது, தொடர்ந்து வின் பண்ணணும்.
இது உங்களுக்கு மட்டும் சொல்ற மெசேஜ் அல்ல, அரசியல் இருக்கக்கூடிய எங்களுக்கும் பொருந்தும். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளை கைது செய்து போலீசார் அலைக்கழித்ததாக குற்றச்சாட்டு. உணவு தண்ணீர் கூட கொடுக்காமல் நள்ளிரவு 2 மணி வரை அலைக்கழித்ததாக வேதனை. அந்த 18 பேருந்துகளையும் இருந்தவங்களை எல்லா மாற்றுத்திறனாளிகளையும் 2 மணி வரைக்கும் அவங்க 7 மணிக்கு துவங்கினது, நள்ளிரவில் 2 மணி வரைக்கும் அவங்க பல்வேறு பகுதிகளை சிட்டியில் சுற்ற வச்சாங்க. உதாரணமாக இங்கே இருந்து கிண்டி போனாங்க, கிளாம்பாக்கம் போனாங்க, அப்புறம் மதுரவாயல் போனாங்க, அப்புறம் இந்த பக்கமாக பல்வேறு பகுதிகள் கோயம்பேடு எல்லா பகுதிகளையும் சுற்ற வச்சுட்டு கடைசியாக திரும்ப ஒரு 2 மணிக்கு மேலே இங்கே நள்ளிரவில் இவங்க இங்கே நம்முடைய கோயம்பேட்டில் எல்லா பேருந்துகளையும் கொண்டு விட்டாங்க. ஆனால் யாருக்குமே ஒரு உணவு தண்ணி கூட கொடுக்கல. தண்ணி கேட்டு நாங்கள் ஒரு டீ குடிக்கிறோம்னா கூட வண்டி நிப்பாட்டல, அவ்வளவு சிரமப்படுத்தினாங்க. இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆகுது, நேற்றைக்கு இவ்வளவு நேரமாக அவங்க ஒரு தண்ணி ஒரு உணவு கூட கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. டாய்லெட் போக வசதி இல்லை, எந்த அடிப்படை வசதியும் இல்லை. இன்னைக்கு இந்த நேரம் வரைக்கும் எந்த உணவோ எதுவும் என்ன செய்யல, அரசாங்கம் கண்டுக்கிடல. பொதுத்துறை நிறுவனங்கள் மூலம் பெற்ற கடனையும் சேர்த்து தமிழக அரசு 15 லட்சம் கோடி கடனில் தத்தளிக்கிறது. கடந்த 74 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு திமுக அரசு கடன் வாங்கி சாதனை படைத்துள்ளதாக அன்புமணி குற்றச்சாட்டு. 4,56,000 கோடி கடன் 74 வருஷமா, 5 வருஷத்துல 4,96,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. ஆக மொத்தம் 10 லட்சம் கோடி கடன்ல தத்தளித்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. இது நேரடி கடன். இது இல்லாத பொது நிறுவனங்கள், போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை, நெடுஞ்சாலை துறை, இதெல்லாம் போக்குவரத்து துறையில 5 லட்சம் கோடி கடன். ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் 15 லட்சம் கோடி கடன்ல தத்தளித்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசு வாங்கியுள்ள கடனால் நிறைவேற்றப்பட்டுள்ள ஒரு நலத்திட்டத்தையாவது காண்பிக்க முடியுமா? மதுபாட்டில், சிகரெட் ஆகியவற்றை இலவசமாக கொடுக்காத அரசு அரிசியை இலவசமாக கொடுப்பதாக சீமான் விமர்சனம். இந்த நாடு கட்டமைக்கிற வளர்ச்சி என்பது கடன் வளர்ச்சி. இப்போ 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, அதில் நம்ம முதன்மையாக வளர்ந்து போகிறோம். வேற என்ன இருக்கு? இந்த கடனால் நிறைவேற்றப்பட்ட ஒரு நலத்திட்டம் சொல்லுங்க. நீங்கள் குவார்டர் எல்லாருக்கும் இலவசம்னு கடையில் வைப்பீங்களா? ஒரு 10 குவார்டருங்க இலவசம்ங்க பண்டிகைக்கு, அப்படி ஏதாவது சொல்லுதா அந்த அரசு? 5 சிகரெட்டு பாக்கெட்டு அப்படி ஏதாவது கொடுக்குதா? அப்போ எப்படி நாங்கள் உழவர் கொடி நாங்கள் விளைய வைக்கிற நெல்லை மட்டும் இலவசம்னு அரிசி விற்கிற? திமுக கூட்டணியில் 20 தொகுதிகளின் பட்டியலுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காத்திருப்பதாக தகவல். சென்னையில் ஒரு தொகுதியை கேட்டு பெறவும் திட்டம். சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவை அமைத்தது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி. திமுகவுடன் கூட்டணி பங்கீடு குறித்து பேசுவதற்காக காதர் மொய்தீன் தலைமையில் 5 பேர் கொண்ட குழு அமைப்பு. தமிழகத்தில் காலியாகும் 6 மாநிலங்களவை இடங்களுக்கு மார்ச் 16ஆம் தேதி தேர்தல். வரும் 26ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. திமுகவில் திருச்சி சிவா, என்ஆர் இளங்கோ, செல்வராசு மற்றும் கனிமொழி சோமுவின் மாநிலங்களவை பதவிக்காலம் முடிகிறது. அதிமுகவில் தம்பிதுரை மற்றும் தமாக தலைவர் ஜி.கே. வாசனின் பதவிக்காலம் நிறைவடைகிறது. திமுகவில் காலியாகும் ராஜ்யசபா சீட்டிற்கு மதிமுக அடிபோடுவதாக தகவல். காங்கிரசும் மாநிலங்களவை சீட் கேட்டு திமுகவுக்கு நெருக்கடி அளிக்க வாய்ப்பு. ராஜ்யசபா தேர்தல் அறிவிப்பு காரணமாக அதிமுக கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட வாய்ப்பு. தேமுதிக, பாமக போன்ற கட்சிகள் சீட் கேட்டு நெருக்கடி தரும் நிலையில் கட்சிக்குள் மூத்த நிர்வாகிகளும் அழுத்தம் கொடுத்து வருவதாக தகவல். சென்னையில் புதிய பெயர் சூட்டப்பட்ட சாலைகளின் பெயர் பலகைகள் திறப்பு. தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். என்று பெயர் சூட்டப்பட்ட பெயர் பலகனை திறந்து வைத்திடும்படி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இருநூற்று 34 தொகுதிகளிலும் மதிமுக போட்டி என்று வைகோ நகைச்சுவை பேட்டி. சொல்லி முடித்ததும் கலகலவென சிரித்த மதிமுக நிர்வாகிகள்.
234 தொகுதி 234 தொகுதி. அரசியல் கட்சிகளின் பதிவை தேர்தல் ஆணையம் ரத்து செய்ததற்கு தடை விதிக்க மறுப்பு. மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்டவை தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு. காங்கிரஸ் தேசிய தலைமைக்கே சவால் விடும் வகையில் பதிவிட்ட மாணிக்கம் தாக்கூர். பல வேடிக்கை மனிதரைப் போல வீழ்வேன் என்று நினைத்தாயோ என பதிவு. சென்னை கிண்டி கத்திப்பாரா சாலையில் அங்கன்வாடி ஊழியர்கள் சாலை மறியல். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 15வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து நெரிசல். தங்கத்தின் விலை 3வது நாளாக இன்றும் லேசாக சரிந்தது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 720 ரூபாய் குறைந்து 1,13,840 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் ஆபரண தங்கம் 90 ரூபாய் குறைந்து 14,230 ரூபாய்க்கு விற்பனை. 3 நாட்களாக சரியும் தங்கம் விலையால் சற்றே நிம்மதி. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளியின் விலையும் சரிந்தது. 1 கிலோ வெள்ளி 5,000 ரூபாய் குறைந்து 2,60,000 ரூபாய்க்கு விற்பனை. AI உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியா வந்தார் கூகுள் CEO சுந்தர் பிச்சை. டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை. டெல்லி பாரத மண்டபத்தில் நடைபெற்று வரும் AI மாநாட்டில் அலைமோதிய கூட்டம். உலக நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் நிலையில் பொதுமக்கள் படையெடுப்பு. AI உச்சி மாநாட்டில் போடப்பட்டுள்ள அரங்கை காலி செய்யுமாறு கல்கோடியாஸ் பல்கலைக்கழகத்திற்கு உத்தரவு. சீனாவில் தயாரிக்கப்பட்ட ரோபோ நாயை காட்சிப்படுத்தியது சர்ச்சையான நிலையில் நடவடிக்கை. AI மாநாட்டில் சீன ரோபோவை தங்களது தயாரிப்பு என்று பொய் கூறிய விவகாரம். மன்னிப்பு கேட்டது உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த கல்கோடியாஸ் பல்கலைக்கழகம். AI உச்சி மாநாட்டில் சீனாவின் ரோபோ நாய் காட்சிப்படுத்தப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கண்டனம். இந்திய தரவுகளை வெளிநாடுகளுக்கு விற்றுவிட்டு சீன பொருட்களை இங்கு விற்பனை செய்வதாக குற்றச்சாட்டு. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் பனிச்சரிவில் சிக்கிய மலையேற்ற வீரர்கள். அதீத பனிப்பொழிவு காரணமாக 10 பேர் மாயமான நிலையில் மீட்புப் பணிகள் தீவிரம். தியாங்காங் விண்வெளி ஆய்வு நிலையத்தில் வெற்றிகரமாக தக்காளி பயிரிட்டு அறுவடை. சீன விண்வெளி வீரர்கள் புதிய சாதனை. சீன புத்தாண்டு பிறப்புக்கு பின் முதல் சூரிய உதயத்தை கண்டு வழிபாடு செய்த மக்கள். கடும் பனிப்பொழிவுக்கு மத்தியில் உதயமான கதிரவனை கையெடுத்து கும்பிட்டு மரியாதை. ஜெனீவாவில் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தை அவ்வளவு சுலபமானதாக இல்லை என்று யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கருத்து. ரஷ்யாவுடனான மோதல் முடிவுக்கு வரவில்லை என்றாலும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் எனவும் நம்பிக்கை. பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் அடாவடியாக நிலங்களை கையகப்படுத்தும் இஸ்ரேல். சவுதி அரேபியா, UAE, ஜோர்டான், கத்தார், பாகிஸ்தான், துருக்கி, இந்தோனேஷியா, எகிப்து ஆகிய நாடுகள் கூட்டாக கண்டனம். தமிழகத்தில் ரமலா நோன்புக்கான பிறை தென்பட்டது. நாளை முதல் ரமலா நோன்பு கடைபிடிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசின் தலைமை காஜி உஸ்மான் முஹிதீன் பாகவி அறிவிப்பு. சாம்பல் புதனை முன்னிட்டு வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா திருத்தலத்தில் சிறப்பு திருப்பலி. ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு நெற்றியில் சாம்பலிட்டு பிரார்த்தனை. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் 40 நாட்கள் தவக்காலம் தொடங்கியது. சாம்பல் புதனை முன்னிட்டு தேவாலயங்களில் நடந்த சிறப்பு திருப்பலியில் கலந்து கொண்டு பிரார்த்தனை.